Hi folks, வெல்கம் டு எம்ஜே தாட்ஸ். இன்னைக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் டெம்பிளை பார்க்கறதுக்காக கிளம்பி போறோம். நாங்களும் இது வரைக்கும் போய் பார்த்தது இல்ல. ஆக்சுவலா அந்த ஐடியா மச்சாதான் சொன்னா, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. நேர்ல போயிட்டு அதை உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி இருக்கோம். போயிட்டு அதை நான் காட்டுறேன். லொகேஷனை வீடியோல பின் பண்றேன். அதனாலதான் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு காஸ்டியூம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, ஓகே, வீடியோ அங்க போய் கண்டினியூ பண்றேன். ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலி வி ரீச் த டெம்பிள். இப்போ தான் வந்தோம். கரெக்டாக உள்ள பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ உள்ளே போகிறோம். கோயிலை காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஓப்பன் டெம்பிள். கரெக்டாக நம்ம ஈஸியாக கிட்ட இருக்கு. ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலாக உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்ததுல்ல. எப்பவுமே கோயில்னு போனால் உள்ளே போயிடுவோம், அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்ச மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம வந்து சாமியை கும்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து. அதுவும் பீச் சைடில் சர்ச்சஸ் போயிருக்கேன், நிறையா சர்ச்லாம் போயிருக்கேன். ஆனால் பீச் சைடில் ஃபஸ்ட் டைம் எனக்கு கோயில் இதுதான். எங்கள் ஊர் சைடு இருக்குது, திருச்செந்தூராக இருக்கட்டும், இல்லை குலசேகரப்பட்டினம் கோயில் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பீச் ஓரத்துலேயே வரதுனால அதெல்லாம் இருக்கும். இங்கே நம்ம இந்த சைடு சென்னையில் வந்து இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கோயில்னா பீச் சைடு பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓப்பன் டெம்பிள் இந்தியாவில். அதுதான் ஹைலைட்டு. நம்ம உள்ள போயிட்டு உட்காந்து கும்புறதுக்கும் இப்படி உட்காந்து கும்புறதுக்கும் எனக்கு ரொம்ப பிளசண்டான ஃபீல் கொடுத்தது. அவங்களோட டெஃபினேஷன் பேஸ் வந்து சூப்பரா இருந்தது. அது சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை. அது மாதிரி நான் ரொம்ப பக்தியில முங்கிட்டாரு. நான் வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த பீச்சு காத்து அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய தடவை பீச்சுக்கு சும்மா போய் உட்காருவோம். அப்படி இருக்கும் போது நமக்கு பிடிச்ச சாமியும் பார்த்துக்கிட்டு இப்படி உட்காந்து அதை இது பண்ணும் போது எனக்கு ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஒரு சில வேர்ட்ஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தால் செக் அவுட் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக ஈசிஆரில் தான். நான் அந்த கோயில் நேமையும் ஆட் பண்ணுறேன். கூகுள் மேப்பில் போட்டாலுமே கரெக்டான லொக்கேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்காது, அலையிற அந்த இதெல்லாம் இருக்காது. நான் வந்து புழலில் இருக்கோம். ஸோ புழல்லேருந்து நீங்கள் கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸா? ஆமாம், 40 கிலோமீட்டர்ஸு. நீங்கள் உங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சைடு வந்தால் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தனி ஃபீல் கொடுத்தது, புது ஃபீல் கொடுத்தது. அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஐப்பு கொடுக்குறியா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் இதுக்கப்புறம் போயிட்டு அந்த கிளிப்ஸ் பாருங்கள், அப்போ தெரியும் இவங்க கொடுத்த ஐப்புக்கு இது நல்லா தான் இருக்கு தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மார்னிங்கில் வந்து தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கரெக்டாக பூஜை 6 மணிக்குன்னு சொன்னாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூரியன் வரும்போது ஒரு பூஜையும், ஈவினிங்கில் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பூஜை, 2 பூஜை தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் அப்படி பிளான் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டாக நாங்கள் வரும்போது பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, கரெக்டாக நம்ம வந்தபோது பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பூஜையும் பார்த்தோம். அது நல்லா இருந்தது. பீச் இந்த காற்று தான், இந்த காற்றுக்கும் அங்கே உட்காந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் உள்ளே எடுக்கணும் தான் நினச்சேன் நிறைய வீடியோஸ். பட் அங்கே கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் எவர் வி ஹேவ் டு ஒபே தேர் பாலிசின்னு. அதனால கட் பண்ணிட்டேன். போயிட்டு அதை செக் பண்ணுங்க, அப்போ புரியும் நான் ஏன் இவ்வளோ ஹைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சா நான் ட்ரோன் ஷாட் நான் வரும்போது அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, லீகல் பண்ணாரு. அது மேபி அவருக்கு நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப போர் அடிக்குதுல, நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸை பார்க்கலாம்.
சரியான விஷுவல் ஃபோக்ஸ், பயங்கரமாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப புதுசாக அழகாக இருக்குது. அதான் பெருமாள் தெரியுதா, இருங்க ஜூம் பண்ணி. இதுதான் பெருமாள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பர்பாக கட்டியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாமே, அழகா. இந்த கடற்கரை ஓரத்தில் கோயில் எல்லாமே ஓப்பன்டாக இருக்குது, எதுவுமே ஃபுல் க்ளோஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா பில்லர்ஸ் வச்சுருக்காங்க, பில்லர்ஸ்லலாம் நிறையா ஏதோ செதுக்கியிருக்காங்க. பெருமாள் சிலை சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒன்று பண்ணோம், அது எங்களுக்கே பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நேற்று மெரினா பீச் போயிட்டு ஃபுல்லாக வீடியோலாம் கவர் பண்ணி ரொம்ப சூப்பராக பேசி, எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த கண்டென்ட்லேயே நேற்று கொஞ்சம் இன்னும் நல்லா கண்டென்ட்லாம் பண்ணி எடுத்தோம். இவனா எப்பயாவது பேசுறேன், எங்க பாருங்க மூஞ்ச பார்த்தாலே இப்ப சும்மா தான் இருந்திருப்பேன். இப்பயே நிறைய இடத்துல சும்மா தான் இருந்திருப்பேன். ஆனால் நேற்று நிறைய இடத்துல பேசினா, பட் என்ன ஆச்சுன்னா, நேற்று மைக் ஒர்க் ஆகாம போய் பாதிலேயே எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங் இருக்கு, எண்டிங்ல பாதி ஆடியோவை காணோம். அதை பார்த்தவங்க திடீர்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி, தளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். எனக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கு வந்து நேற்று இருந்த மன உளைச்சலுக்கு இங்கே வந்தோன்னே கொஞ்சம் நல்லா அமைதியா சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்துல வரும், அதை பார்த்தா சிரிப்பீங்க பயங்கரமா. சிரிப்பீங்கன்றதை தாண்டி நடா இது வாழ்க்கை, இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, வீடியோ எடுக்க வேணாம்டா அப்படின்னு சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு. அதெல்லாம் பார்த்து